ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு கிலோல் ரேடிகே. ஸோ இது முன்னே நம்ம சர்வைவல் வேர்ல்டோட எபிசோட் 10 தான் கைஸ். ஸோ என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக வீடியோ ஆரம்பிக்கலையே வாய்ஸ் ரொம்ப போயிடுது. ஸோ இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எபிசோடில் வந்து கேரட் ஃபார்ம் செய்ய போகிறோம். போன எபிசோடில் வந்து பீட்ரூட் ஃபார்ம் செஞ்சோமா, இந்த கேரட் ஃபார்ம் ஓகேவா. ஸோ எங்கேனா இங்கனக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஸோ அடுத்து ஒட்டின மாதிரியே. ஸோ கேப்பு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி விட்ட மாதிரி தான். எத்தனை பிளாக்குனா இருங்க, எனக்கே மறந்து போச்சு. 3 4 5 6 7 8 9 பிளாக் வரணும் ஓகேவா. ஸோ இருங்க, 1 2 3 4 5 6 ஐயோ எத்தனை 2 3 4 5 6 7 8 9 கைஸ். அலை வந்தாச்சு 9. இப்போ ஒன்றா எங்கிட்ட ஏற்றணும். ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், அவ்வளோதான், வேறும் இல்லை, வேறு ஐடியா. வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே ஏன்டா எல்லாம் நல்லா மறந்துட்டேனே கைஸ். ஐயோ நான் ஒரு யாமரி கேஸ்டா, இவ்வளோ பண்ணல, இது எடுக்க மறந்துட்டேன். என்னது, வாட்ரு பக்கெட் எடுக்கலை, ஹோ எடுக்கலை, அது தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓ ஸோ ஏன் தான் நான் இப்படி இருக்கணும். ஓகே இதே ஹைட் ஏற்றிடலாம். ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது முடித்தோன்னா லைட்னிங் செட்டப்பு. ஸோ இப்படி ஒட்டி ஒட்டி கட்டுறது வந்து லேக் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்மளுக்கு வந்து லேண்டன்லாம் அவ்வளோக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த லைனில் லேண்டன் இருக்குல்ல, நம்ம அந்த லைனில் வச்சா மட்டும் போதும். ஸோ கேரட் ஃபார்முக்கு கேரட் ரெடி. ஆனால் ஹோ இல்லை, அப்புறமாட்டி வாட்டர் பக்கெட்டில் நத்திங், பக்கெட்டே இல்லை, அப்புறமேட்டு வாட்டர் பக்கெட் இருங்களே. நான் அதுக்கு எத்தனை கேப்பு, 2 கேப் விட்டுருக்கேனோ. இருங்க, இங்கே ஒன்று, அப்புறம் 2 கேப் விட்டு இங்கே ஒன்று. ஆமாங்க கைஸ், இந்த லைனில் 3 2 2. ஓகே. ஐயோ டே, சரிங்க இப்படி பண்ணலாம். யார் அவன்? 3 விட்டு வைக்கணும், 3ஆவது வச்சிருக்கேன். ஸோ இருங்க டென்ஷன். ஓகே அடுத்து இப்போ தான் 2 வந்து கேப் விட்டு அங்கே ஒன்று. அவ்வளோ வச்சாச்சு. இப்போ பண்ண இங்கே ஒன்று. இருங்க கைஸ், நான் போய் வாட்டர் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் வாட்டர் பையெல்லாம் எடுக்கலை. ஆனால் அப்புறம் இப்போ தாங்க கைஸ் நான் ஒரு தப்பை நோட் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க கேப்பு, ஃபென்ஸுக்கு உள்ளே இருக்கிறதே 9 பிளாக் இருக்கணும். ஆனால் நான் மொத்தமே 9 பிளாக் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பிளாக் இப்போ இங்கிட்டு தள்ளணும், இப்போ இங்கிட்டு உடைக்கணும். ஸோ வா கடுப்பாகுதே, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது. இருங்க இதெல்லாம் உடைச்சிடலாம். இது வரையும் உடைச்சா போதும். ஆமாம், இன்னும் இருட்ட போதும். ஐயோ கைஸ் இருங்க, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரேன். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து அங்கிட்டு ஃபென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அதே அதில் ஷவல் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வேணா இருங்க. 1 2 3 4 அப்போனா இங்கனக்குள்ளே தான் உடச்சி தண்ணி ஊற்றினோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஹோ வச்சு இது பண்ணிடணும். வேகமாக 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 வேகமாக
ஸ்விங் ஸ்விங் ஸ்விங். ஐயோ உடைக்கக்கூடாதுடா. அப்பக்கப்போ எந்த பட்டன் அமுக்கணும்னு வேற மறந்துடுறேன். ஷாத்தே அவ்வளோதான், மொத்தம் இது பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு பக்கெட்டையும் வச்சுட்டு ஓரமாக கேரட்டை நட்டு வைக்க போகிறோம். இருங்களேன், சின்ன பண்ணு. இப்போ இந்த முட்டையை தூக்கி அந்த கோழி மண்டையில் எழுப்போமா? உரணிலே வந்துடுச்சு கோழி. ஸோ கைஸ், அப்படி உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லிட்டா. நீங்கள் எப்போவுமே ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னாங்களே, எப்போவுமே இந்த இடம் வந்து வெட்டாகும்ல ஃபுல்லாக. அதுக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து பிளான்ஸ் வச்சிங்கன்னாங்களே நல்லா ஸ்பீடாக வந்து க்ரோ ஆகும். இதே பாதி வெட்டாயிட்டு கேள்வி நீங்கள் வந்து பிளான்ஸ் வச்சிங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக க்ரோ ஆகாது. இது வந்து ஒரு டிப்ஸு. இதை வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது பிக்கு வேறு பன்னிக்குட்டி வேறு கேரட்டை பார்த்தோன்னு முடியாது. அந்த ஒரு கோழி இருக்குது, இந்த ஒரு கோழி இருக்குது. எத்தனை கோழி? ஒரு 2 கோழி தானே. ஸோ கைஸ், இங்கே முன்ன தெரியும் மாடு வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. எங்கடா அந்த மாடுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுட்பாரில் இருக்கு பாருங்க. இருங்களே, இது வெட்டாகட்டும். நான் போய் ஃபுட்டு வந்து குக் பண்ண போட்டிருந்தேன் இதில் பிளாஸ்ட் ஃபர்னஸில். பிளாஸ்ட் ஃபர்னஸ்க்கு பாருங்கள், இந்த இதில் இந்த குக்கிங்க்குன்னே இதை யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக வரும்ல அதுக்காக. எங்கள் கோலையும் எடுத்துடலாம். ஏன்னா கோல்லாம் இருக்கட்டும் இல்லையே. டே ஓகே. ஸோ அவ்வளோதான். ஒரு ஸ்டாக்கு மேலே வந்துடுச்சு கைஸ். எப்படின்னு இங்கே நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கிறக்குள்ளே இங்கே வந்து இது ஆயிரும். ஸோ அப்புறமாட்டி போய்க்கலாம். இங்கே கொஞ்சம் இருக்கா, இவ்வளோலாம் வேணாம், பாதி இருந்தால் போதும் கைஸ் நம்மளுக்கு. ஏன்னா இதுவே நல்லா தான் ஃபுட்பார்லாம் சூப்பராகவே ஏற்றுவோம் பீஃபு. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அதை கட்டினேன் ஃபுட்டுக்கு. ஸோ உங்களுக்கு மட்டன் அதெல்லாம் விட உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஏற்றும். ஹெல்த்தும் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஏற்றும் பீஃபு. அதில் உங்களுக்கு வந்து ஃபுட்பாரும் நிறையா இருக்கும். ஸோ அனிமல் ஃபார்முங்கிறனால இதுக்கு மட்டும் கேப் விட்ருக்கேன். இந்த ஃபார்முன்னு அங்கிட்ட வச்சுட்டேன். இந்த கோழிலாம் வேறு 1-2 சரி பரவாயில்ல கைஸ். 1-2 இடம் தானே இப்படி இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த பன்னிக்குட்டி வேறு கேரட்டை பார்த்தோன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விதைச்சிடலாம். ஏமாடா டீ சாப்பிடாதடா. இவனு சாப்பிடதே நம்ம வந்து பீஃபே வச்சுருக்கோம். அதை விட்டு இவன் கேரட்லாம் எடுத்து தின்ட்டிக்கேன். அவ்வளோதான். ஓ மை காட், நல்லா வேலை. எனக்கு இதாங்க இந்த மைன்கிராஃப்ட்லேயே பிடிக்காது. நான் போன எபிசோட் சொன்னேன்னு தான் நினைக்கிறேன். இந்த எல்லையா போய் இப்படி ஜம்ப் பண்ணோன்னா, நம்ம இந்த இடத்துலாம் ஜம்ப் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி வந்து நார்மல் டேட் மாதிரி, அது எனக்கு பிடிக்காது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஓ, நம்மளோட ஃபார்மிங் ஏரியா ரெடி. ஸோ இனி நம்மளுக்கு வந்து கேரட்டுக்கும் பிரச்சனை இல்லை, கேரட் ரெடி. ஸோ கேஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடில் வந்து என்ன பண்ணோம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். கேரட் ஃபார்ம் தான் கேஸ் கட்டிட்டோம். ஸோ கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை பை, see you.